இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியை அடுத்த இளங்காடு கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு நம்மாழ்வார் பிறந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை படிப்பை முடித்த அவர் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றினார். தமது கொள்கைக்கு மாறாக அரசு பணி இருந்ததால் அதை துறந்த நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையின் மகத்துவம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் களப்பணியில் ஈடுபட்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு பூம்புகாரிலிருந்து கல்லணை வரை 450 கிராமங்களுக்கு நடைபயணமாக சென்று இயற்கை வேளாண்மை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். காவிரி நீர் பிரச்சினை மற்றும் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் நம்மாழ்வார். 75 வயதான நம்மாழ்வார் சமீப காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவால் அவர் திங்கட்கிழமை அன்று இரவு பட்டுக்கோட்டை அருகே உள்ள அத்திவெட்டி பகுதியில் உள்ள தமது வீட்டில் காலமானார். அவருடைய உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தஞ்சை கொண்டு வரப்பட்டு பாரத் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு நம்மாழ்வாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்னைக்கு நம்மாழ்வாரோட இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு விவசாயத்தினுடைய ஒரு தீபம் இன்றைக்கு அடைந்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு ஒரே வழி இயற்கை வேளாண்மை என்பதை எடுத்துரைத்தார்கள். நுகர்வோருக்கு நஞ்சிலா உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்த நிலையில் தமிழகத்தில் இதை நம்மாழ்வார் விட்டு சென்ற பணியை எடுத்து செல்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்கிறேன். பல்வேறு விருதுகளை பெற்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் மரணம் இயற்கை ஆர்வலர்களுக்கு பேரிழப்பாக உள்ளது. புதன்கிழமை அன்று அவருடைய இறுதிச் சடங்குகள் கரூரில் நடக்கிறது. மறைந்த நம்மாழ்வாருக்கு சாவித்ரி என்ற மனைவியும் மீனா என்ற மகளும் உள்ளனர்.